Hello guys, welcome to Building Dash Basement Dash the Plant Morphology series, and I am Kaushik Srinivas, your botany master teacher, welcoming you to Vedantu Neat Tamil channel. நம்ம வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி பற்றி பார்த்தோம், ஒரு ரிவிஷனும் பண்ணோம். இப்போ அடுத்து we are entering into reproductive plant morphology. அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தி இன்ஃப்ளாரசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் இன் டு தி கிளாஸ், இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆஃப்லைன் கிளாஸ், சார் நாங்கள் ஆஃப்லைனாக படிக்கணும்னு ஆசைப்படுறோம். Here we are at Chennai in Anna Nagar. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, we are entering into the class. இன்ஃப்ளாரசன்ஸ்னா என்ன? நம்ம யாராவது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆர் நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் போகும்போது எப்படி நம்ம கிரீட் பண்ணுவோம்? யூ வுட் பி கிவிங் அ பொக்கே, ரைட்? ஒரு பொக்கே கொடுத்து நம்ம கிரீட் பண்ணுவோம். சிமிலர்லி நேச்சுரலா ட்ரீஸ்ல ஒரு பொக்கே இருக்கு, ரைட்? பொக்கேனா என்ன? நம்ம ஃப்ளவர்ஸை நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், ரைட்? நேச்சுரலா ட்ரீஸ்ல ஒரு பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட், ஒன்றும் இல்லை, பல வகையான பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. we call that arrangement as inflorescence. So inflorescence is the arrangement of flowers in a floral axis. Okay, ஒரு floral axisல ஃப்ளவர்ஸை எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, அதாவது தி அரேஞ்சிங் பேட்டர்ன்ஸ், ட்ரீஸில் எப்படியெல்லாம் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்றது தான் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே சார், எதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு பூ மட்டும் இருக்கலாம்ல, இல்லை ஒரு பூவே இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இருக்கலாம்ல ஒரே செடியில், எதுக்கு இப்படி ஒரே இடத்துல இவ்வளோ நிறைய பூ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it has a very very significance in the case of pollination. Because இப்போது இந்த இடத்துல இவ்வளோ ஒரு ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இது என்ன பண்ணும்னா பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இட் பிரிங்ஸ் இன் மெனி பாலினேட்டர்ஸ் அண்ட் இட் ஆல்சோ சேவ்ஸ் தி டைம் ஆஃப் தி பாலினேட்டர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி எனர்ஜி ஆஃப் தி பிளான்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பாலினேட்டர்ஸ் இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது விச் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள் டு தி பாலினேட்டர். அப்போ என்ன பண்ணும், இந்த பூவில் மட்டும்தான் பாலினேஷன் நடக்கும். whereas இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது which is not easily accessible to the pollinator. அப்போ இந்த இடத்துல பாலினேஷன் நடக்காது. ஸோ இப்போ இந்த பூவை ப்ரொடியூஸ் பண்ண பிளான்ட்ஸ்க்கும் எனர்ஜி வேஸ்ட், ரைட்? whereas இப்போ இந்த ஒரு ஃப்ளோரல் ஆக்சிஸில் bunch of flowers இருக்கும்போது the chances of pollination increases, right? So this is one of the major reasons why plants arrange themselves in an inflorescence. புரியுதுங்களா? எதுக்காக ஒரு பூ இந்த மாதிரி, அதாவது ஒரு செடி பூக்களை எதுக்காக இவ்வளவு ஒரு பூங்கொத்தா அரேஞ்ச் பண்ணுது அப்படின்றதுக்கான காரணம் பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு. ஓகே, ரைட் சார். இன்ஃப்ளாரசன்ஸ் ஓகே, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம அது இருக்கக்கூடிய இடத்தை வச்சு ஒரு மூணா கிளாசிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி டெர்மினல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, டெர்மினல் ஆர் அபிக்கல் அப்படின்னா என்ன? நுனிப்பகுதியில் இருக்கு. அதாவது when the inflorescence is found in the tip or the terminal part, we call them as terminal inflorescence. Next one are the axillary. நம்ம பார்த்தோம் axillary buds, lateral buds அப்படின்னா என்ன? சைடில் present ஆகியிருக்கும். So the inflorescence are present in the sideways, plant உடைய side axils, nodal regionல present ஆகியிருக்கும். And the last one is the cauliflorus. இந்த பூ பேர் என்ன? கமெண்ட்ல போடுங்க. ஓகே, இந்த பூ, in these type of flowers, the inflorescence arises directly from the stem. ஸ்டெம்ல இருந்தே டைரக்டா inflorescence ஸ்டார்ட் ஆகும். whereas in the case of this axillary, it starts from the nodal region or the axile positions. whereas in the case of cauliflorus, right? cauli means, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், cauli means stem, florus means inflorescence. ஸ்டெம்ல இருந்து டைரக்டா வரக்கூடிய inflorescence, we call them as cauliflorus. இது என்ன பூன்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் we can classify the inflorescence based on the branching pattern. எப்படி அது பிரான்ச் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 4 டைப்பா இன்ஃப்ளாரசன்ஸை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ரெசிமோஸ். பேர்ல இருக்கு ரேஸ், ரைட்? ரேஸ்னா என்ன பண்ணுவோம்? கமான், செம்ம ஃபாஸ்டா ஓடுவோம்ல ரேஸ்ன்னு வச்சா, அதே மாதிரி தான் இந்த இன்ஃப்ளாரசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா தி terminal tip region continues to grow.
ஓகேவா? அது எண்டே இருக்காம வளர்ந்துக்கிட்டே இருக்கும். we call them as racemose. இதுக்கு ஆப்போசிட் என்ன? சைமோஸ். அப்ப சைமோஸ்ல என்ன இருக்கும்? the terminal region ends in a floral bud. அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வந்து முடிஞ்சிரும். okay, and the next one are the mixed. ரெசிமோஸையும் சைமோஸையும் மிக்ஸ் பண்றது தான் மிக்ஸ்ட் இன்ஃப்ளாரசன்ஸ். and the last one is the special type of inflorescence. இந்த special type of inflorescence இந்த மூணுத்துலையுமே இல்லாம வித்தியாசமா இருக்கக்கூடிய இன்ஃப்ளாரசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ்ல நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஓகே, இந்த ரெசிமோஸ்ல பாத்தீங்கன்னா you could find the old flowers. அதாவது ரொம்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பூக்கள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ல இருக்கும். whereas the new flowers are found in the tip region. okay, whereas in the case of cymose the oldest flower, அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பூ வந்து டிப் ரீஜியன்ல இருக்கும். நியூ flowers are found below at the basal region. okay, fine. first racemose inflorescence. இந்த racemose inflorescence again we are classifying it into three types. The first one are the elongated. The main axis is elongated. Next one is the shortened and the last one is the flattened. அதாவது இந்த elongatedல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, floral axis is very elongated, ரொம்ப elongatedா இருக்கும். whereas in the second one it is shortened, ரொம்ப தூரம் போகாது, வளர்ந்துகிட்டு தான் இருக்கும், பட் shortened, சீக்கிரமா கொஞ்சம் முடிஞ்சிரும். but and the last one is the flattened. இந்த flattened typeல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா the tip gets flattened structure-ஆ மாறிடும். இந்த floral axis gets into a flattened structure, disc like structure, ஒரு தட்டு மாதிரி மாறிடும். okay, first one is the okay, first elongated. the main axis, the floral axis is elongated. என்னென்ன டைப்ஸ் இருக்கு இந்த ரெசிமோஸ்ல? okay, first one is the simple resim. சிம்பிளா okay, இங்க பாருங்க, old flowers, young flowers, simple resim, வளர்ந்துகிட்டே இருக்கும். okay, the second type is the spike. இந்த spike அதாவது இது பாத்தீங்கன்னா simple resim, it's a branched simple resim. அதாவது ஒரு பூவுமே ஒரு தனித்தனி you can find the individual pedicel. okay, இங்க பாருங்க, individual stalks, the floral stalks are present. whereas in this case this spike it is a sessile flower. அப்படின்னா இதுக்கு காம்பெல்லாம் இருக்காது, டைரக்டா ஃப்ளவர் வந்து இந்த மெயின் பிரான்ச்லயே வந்து it gets attached. okay, but this tip never ends. இது வளர்ந்துகிட்டே போகும். இங்க பாருங்க, இப்போ இது young flower, it gets matured. whereas அதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு young flower produce ஆகும், again இந்த இடத்துல ஒரு young flower, அந்த மாதிரி வளர்ந்துகிட்டே போய்கிட்டே இருக்கும். okay, the next type is the catkin. இந்த catkinனும் பாத்தீங்கன்னா they also bears the sessile flowers but they are drooping. அப்படின்னா கீழே சாய்ந்து, இங்க பாருங்க தெரியுதுங்களா, it's pendulous in nature. okay, இந்த it is pendulous in nature bearing the sessile flowers. பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சா இருக்கும். catkin, cat, right, பூனையுடைய வால் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு இந்த inflorescence. so இங்க பாத்தீங்கன்னா it has a bushy like structure, ஒரு tail like structureல present ஆகியிருக்கும். mostly they are monoecious. okay, sorry, they are mostly dioecious in nature. அதாவது மேல் தனியா ஃபீமேல் தனியா present ஆகியிருக்கும். at sometimes monoecious flowers could also be seen in the case of catkin. the next one are the spikelet. நம்ம ஸ்பைக்னா என்னன்னு பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? here you could find the sessile flowers, whereas in the case of spikelet it is a smaller spike அப்படின்னு வெச்சுக்கலாம். but here you could find the individual branching, each one is known as spikelet. நம்ம அரிசி, பாடி இதெல்லாம் பார்க்கிறது வந்து we are seeing this spikelet. இதுல பாத்தீங்கன்னா கீழே மொத்த இன்ஃப்ளோரசன்ஸ் கீழே ரெண்டு பெரிய பிராக்ட் இருக்கும். we call them as glumes அப்படின்னு சொல்லுவோம். மொத்த இன்ஃப்ளோரசன்ஸ் கீழே இருக்கும் glumes. whereas the next one are the palia. பாலியான்னு சொல்லுவோம். this palia பாலியா அப்படின்றது இண்டிவிஜுவல் ஸ்பைக்லெட் கிட்ட இருக்கக்கூடிய பிராக்ட். okay, next one are the lemma.
right? Lemma are the bracteoles of the individual spikelet. Next one are the lodicules. இந்த lodicules அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம tepals, அதாவது sepal தனியா petal தனியா இருக்காது, together they form a structure called as tepals. இந்த tepalsமே பார்த்தீங்கன்னா ரொம்ப scaly leaf like structure present ஆகியிருக்கும். That's what we call as lodicules. இதுக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரக்சர் தாண்டி உள்ள பார்த்தீங்கன்னா you could find the andrecium and gynecium. ஓகே, இதனால தான் நம்ம பார்க்கும்போது இதோடைய ஸ்ட்ரக்சர் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பைக்லெட் எடுத்து பார்க்கும்போது you could find these many structures. உள்ளுக்குள்ள we have this entire inflorescenceக்கும் இருக்கக்கூடிய bracteoles known as glumes. அதை தாண்டி நம்ம உள்ள போறோம். bract is the palea, whereas the bracteole is the lemma, followed by the lodicules. Okay, this is known as spikelet அப்படின்னு சொல்லுவோம். The next inflorescence type is the spadix. ஓகே, இந்த ஸ்பாடிக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரல் ஆக்சிஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ் இட் பிகம்ஸ் ஃப்ளெஷி இன் நேச்சர், ஃப்ளெஷியாக மாறிடும். இதை சுற்றி யூ குட் ஃபைண்ட் தி இன்ஃப்ளாரசன்ஸ். தெரியுதுங்களா? இதை சுற்றி இருக்கக்கூடிய you could find the flowers arranged. All these are sessile in nature. Sessile flowers arrange ஆகியிருக்கும். இதில் most of the cases in the lower region you could find the female flowers, whereas in the top region you could find the male flowers. Okay, this kind of, and another one important characteristics of this spadix is ஒரு colored bract அப்படின்றத நீங்க பார்க்கலாம். We call them as spathe. தெரியுதா? இங்க பாருங்க, this colored bract we call them as spathe. இந்த spathe என்ன பண்ணும்னா it covers the entire inflorescence. Okay, this kind of inflorescence is called as spadix. இந்த மொத்த inflorescence-ஐ நம்ம bractனா என்ன, கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன லீஃப் லைக் அவுட் க்ரோத். ஓகே, இன்ஃப்ளாரசன்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லீஃப் லைக் அவுட் க்ரோத் தான் bract அப்படின்னு சொல்லுவோம். வேராஸ் இன் தி கேஸ் ஆஃப் ஸ்பாடிக்ஸ் இந்த என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு கலர்ஃபுல் bract present ஆகியிருக்கும். We call them as spathe. Okay, and the last type of elongated raceme is the panicle. Raceme of raceme அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஏன்னா இட் இஸ் அ காம்பவுண்ட் ரெசிம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச், ரைட், மெயின் ஆக்சஸ், அதுலேருந்து வி குட் இங்கே நம்ம பார்த்த மாதிரி சிம்பிள் ரெசிமில் பார்த்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கெட்ஸ் அரேஞ்ச்ட் ஃப்ரம் தி மெயின் ஆக்சஸ். அந்த மெயின் ஆக்சஸ்லேருந்து யூ குட் ஃபைண்ட் தி பிரான்ச்சிங். ஓகே, அதாவது இதுதான் மெயின் ஆக்சஸ். இந்த மெயின் ஆக்சஸ்லேருந்து யூ குட் ஃபைண்ட் தி பிரான்ச்சிங், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வராமல் யூ குட் ஃபைண்ட் அ பிரான்ச். அந்த பிரான்ச்லேருந்து அகெயின் யூ குட் சி சப் பிரான்ச்சஸ் which is also giving rise to individual flowers. ஓகே, பிரான்ச் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, சிமிலர்லி கண்டினியூஸாக ரெசிம், இது ஒன்னொன்றுமே ஒரு ரெசிம், கரெக்டுங்களா? அகெயின் ஸோ வி கால் தம் ஆஸ் ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ். ஸோ இது ஒரு ரெசிம், இது ஒரு ரெசிம், இந்த மாதிரி சைட் வேஸில் ரெசிம் வந்துக்கிட்டே இருக்கும். தி என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ ரெசிம். ஸோ வி கால் தம் ஆஸ் ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we move on to the shortened axis. அதாவது axis வந்து ஷார்ட்டனாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி காரிம்ப். இந்த காரிம்பில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரெசிம் தான். இங்கே பாருங்க, இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் would be keep on growing on, பட் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கீழே இருக்கக்கூடிய ஓல்டு ஃப்ளவர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் வெரி லாங் பிரான்ச்சஸ். ஓகே, லாங் பெடிசல். ஓகே, இந்த பெடிசல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு லாங்காக இருக்கும். வேராஸ் இன் தி கேஸ் ஆஃப் தி யங் ஃப்ளவர்ஸ் தி பெடிசல் இஸ் வெரி ஷார்ட்டன்ட். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் லீஃபில் பார்க்கும்போது, அது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது எல்லாமே ஒரே ஆக்சிஸில் இருக்கா மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், ஸ்மாலாக இருந்தாலும் சரி, ஐ மீன் யங் ஃப்ளவராக இருந்தாலும் சரி, ஓல்டஸ்ட் ஃப்ளவராக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். வி கால் தம் ஆஸ் காரிம். இதில் இன்னொரு டைப் இருக்குது which is known as
காம்பவுண்ட் காரிம்ப். இந்த காம்பவுண்ட் காரிம்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரிம்பே அகைன் இட் இஸ் பிரான்ச்ட். இட் இஸ் அ பிரான்ச்டு காரிம்ப். ஓகே, இங்கே பாருங்க, ஆல் தீஸ் பிரான்ச்சஸ் பிரான்ச் ஆகியிருக்கா, ஆல் தீஸ் பிரான்ச்சஸ் ஆல்சோ அலைன் டு அ சேம் பிளேன் ஆர் அ கான்வெக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு கான்வெக்ஸ் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். வி கால் தம் ஆஸ் காம்பவுண்ட் காரிம்ப். இந்த சிம்பிள் காரிம்ப்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செசல்பினியா புல்ச்செரிமா அப்படின்னு சொல்லுவோம். வேற இந்த காம்பவுண்ட் காரிம்ப்க்கு எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச காலிஃப்ளவர். ஓகே, காலிஃப்ளவரில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடிய இன்ஃப்ளாரசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் காரிம்ப் இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைப் இஸ் தி அம்பல் அப்படின்னு சொல்லுவோம். அம்பல் அப்படின்னா என்ன? அம்ப்ரெலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அம்பல் மீன்ஸ் அம்ப்ரெலா லைக். இங்கே பாருங்க, ஒரு கொடை மாதிரி இருக்கா. ஸோ இந்த அம்பல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப், இந்த மெயின் ஆக்சிஸ் இங்கே தான் இருக்கும். இதிலிருந்து ஃப்ளவர் ஸ்டார்ட்ஸ் டு அரைஸ் அண்ட் இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அன் அம்ப்ரெலா லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு கொடை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். இட்ஸ் எ சிம்பிள் அம்பல். ஓகே, வேராஸ் வி ஹாவ் திஸ் காம்பவுண்ட் அம்பல். இந்த காம்பவுண்ட் அம்பல்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிப் பார்த்தோம் இல்லையா, இதுதான் இந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ். இந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ்ல இருந்து யூ குட் ஃபைண்ட் தி பிரான்ச்சிங் அண்ட் அட் தி டிப் ஆஃப் ஈச் பிரான்ச்சிங் யூ குட் ஃபைண்ட் தி ஃப்ளவர்ஸ். இங்கே பாருங்க, இது பிரான்ச்சிங். இந்த பிரான்ச்சிங்கோட டிப்ல யூ குட் ஃபைண்ட் தி ஃப்ளவர்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் காம்பவுண்ட் அம்பல். இதில் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்பல்ல எப்படி இருக்கும்னா, இதோடைய நம்ம பிராக்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த பிராக்ட் ரீஜியன்ல these bracts are closely arranged. These bracts are closely arranged to form a structure known as involucre. Okay, closely arranged, அதாவது அதை சுற்றி ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். நம்ம எபிகேலிக்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அம்பல் இன்ஃப்ளாரசன்ஸை சுற்றி யூ குட் ஃபைண்ட் தி ஸ்ட்ரக்சர். வி கால் தம் as involucre. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி flattened. நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளோரல் ஆக்சிஸ் கெட்ஸ் flattened, ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, இந்த ஃப்ளாட்டன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இதோடைய டிப் பகுதியில், அதாவது திஸ் இஸ் தி ஃப்ளோரல் ஆக்சிஸ். ஓகே, ஃப்ளாட்டண்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட்டண்டில் இந்த கேஸ் ஆஃப் குளோபோஸ் ஹெட், குளோபோஸ் ரவுண்ட் ஷேப்பில், ஸ்பெரிக்கல் ஷேப்பில், குளோப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, யூ குட் ஃபைண்ட் தி இன்ஃப்ளாரசன்ஸ். we call them as globose head inflorescence, whereas the next one is the capitulum or the head inflorescence. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா disc shaped. best example is sunflower. sunflowerல சார் sunflower மொத்தமே பூ தானே சார், ஒரே பூ தானே சார்? no, sunflower is an inflorescence. ஓகேவா, the entire sunflower is an இன்ஃப்ளாரசன்ஸ். அதில் 2 டைப் ஆஃப் பூ இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, சன்ஃப்ளவரில் 2 டைப் ஆஃப் பூ இருக்குங்களா? ஆமாங்க, சன்ஃப்ளவரில் 2 டைப் ஆஃப் பூ இருக்கு. ஓகேங்களா, பிஃபோர் கோயிங் டு தட், here in the case of this capitulum or head, you could find the inflorescence as either homogamous or heterogamous. ஹோமோனா என்ன? ஒரே மாதிரி. ஹெட்டிரோனா டிஃப்ரெண்டா, ரைட்? இந்த homogamous head இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, here we have 2 types of flowers. நம்ம சொன்னோம் இல்லையா, என்னென்ன? first one are the disc floret and the ray floret அப்படின்னு 2 இருக்கு. ஓகேங்களா, நீங்க இங்க பார்க்கிறது வந்து டிஸ்க் ஃப்ளோரட். இந்த டிஸ்க் ஃப்ளோரட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவருடைய, அதாவது இந்த ரிசெப்டர்களுடைய சென்டர்ல இருக்கும். இங்க தெரியுதுங்களா? Here in the center region you could find these disc floret. இதுவும் ஒரு ஃப்ளவர் தான். you could find here. இங்க பாருங்க, இதுக்குள்ள அதே மாதிரி ஸ்டெம், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஆந்தர், செப்பல்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆகி இருக்கும். this is known as disc floret. whereas நம்ம சைடில், சன்ஃப்ளவருடைய சைடில் பார்க்க பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கு சார். இதுதான் சார் பெட்டல்ஸ். they are not only petals, they are the flowers. okay, here you could find the ray floret. நம்ம பார்க்கிறது, நீங்க பார்க்கிறது petals தான். this is the corolla and you could also find the sepals and bracts in the case of this ray floret. so we have 2 types of
flowers in the case of sunflower. Okay, இப்போ இதில் homogamous அப்படின்னா either நம்ம பார்த்தோம் இல்லையா disc or ray, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா only you could find the disc floret மட்டும் தான் present ஆகியிருக்கும். whereas in this case you could find only the ray floret, இந்த ray floret மட்டும் தான் present ஆகியிருக்கும். ஹோமோகாமஸ்லேயே ரெண்டு டைப் இருக்கு. பிகாஸ் ஒன்றில் வந்து வெறும் disc floret மட்டும் தான் இருக்கும், இன்னொன்றுல வெறும் ray floret மட்டும் தான் இருக்கும். whereas in the case of heterogamous head typeல பார்த்தீங்கன்னா sunflower best example, இதில் வந்து ரெண்டுமே present ஆகியிருக்கும். disc floret as well as the ray floret ரெண்டுமே present ஆகி இருக்கும். Okay, so the next one are the cymose inflorescence. நம்ம cymosனா பார்த்தோம் இல்லையா, அதோடைய டிப்ல it gives a flower and stops growing. whereas in the before இதெல்லாம் பார்க்கறதுல there will be no end to the growth. சார் இந்த இடத்துலலாம் முடிஞ்சிருச்சே சார், சன்ஃப்ளவர்லாம் முடிஞ்சிருச்சே. நோ, இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஃப்ளோரல் ஆக்சிஸ், இது மொத்தமே ஃப்ளோரல் ஆக்சிஸ் தான். அதோடைய growth கண்டினியூஸாக இருக்கும். ஒரு எவ்வளோ பெரிய சன்ஃப்ளவர் எவ்வளோ பெருசு இருக்குது, அது மொத்தமே இட்ஸ் அ growth ஆஃப் திஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we move on to the cymose. cymosல பார்த்தீங்கன்னா மோனோகேஷியல் சைம், சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஒரு this is the main floral axis, ஒரு ஃப்ளவர் வந்து எண்ட் ஆகிடும். இப்போது இதிலிருந்து மோனோ சிங்கிள் ரைட் ஒன்று, இந்த சைடில் இருந்து ஒரு சைடில் இருந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு கிவ் தி லேட்ரல் ஃப்ளவர்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரே சைடில் இருந்து இது என்ன பண்ணும், ஒரு ஹெலிகாய்டு, ஒரு ஹெலிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். ஸோ வி யூஸ் டு கால் தம் ஆஸ் ஹெலிகாய்டு மோனோகேஷியல் சைம். ஓகே, whereas இதில் இன்னொரு டைப் இருக்கு, we call them as scorpioid monocacial cyme. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு சிங்கிள் இன்ஃப்ளாரசன்ட், ஒரு சிங்கிள் ஃப்ளோர், ஒரு சிங்கிள் ஓல்டு ஃப்ளவர் வந்து எண்ட் ஆகிடும். வேற சைடில் என்ன ஆகும்னா இட் கிவ்ஸ் ரைஸ், தென் அகெயின் ஜிக்ஸாக்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சைட்லேருந்து வருதா, நெக்ஸ்ட் இந்த சைட்லேருந்து நெக்ஸ்ட் ஃப்ளவரை கொடுக்க ஆரம்பிக்கும், நெக்ஸ்ட் அகெயின் இந்த சைட்லேருந்து, தென் அகெயின் இந்த சைட்லேருந்து ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும். தீஸ் ஆர் நோன் ஆஸ் தி ஸ்கார்பியாய்டு மோனோகேஷியல் சைம். மோனோகேஷியல் சிங்கிள் ரைட், ஒன்று தான் வந்திருக்கு. ஃப்ரம் தி லேட்டரல் பிரான்ச் ஒன்லி ஒன் அரைஸ், ஃப்ரம் திஸ் அகெயின் another one flower arise. these are known as monocacial cymes. next one are the dicacial cymes. இந்த dicacial இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கு, simple and compound. first one simple dicacial cyme. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஓல்டு ஃப்ளவர் இருக்கு, அதோடைய ரெண்டு சைட்லேருந்தும் யூ குட் ஃபைண்ட் தி நியூ யங் ஃப்ளவர்ஸ் ரைட், சிம்பிள் டைகேஷியல் சைம். அப்போ காம்பவுண்ட் டைகேஷியல் சைம்னா என்ன, அதாவது ஒரு ஓல்டு ஃப்ளவர் எண்ட் ஆயிடுச்சு, டூ லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்திருக்கு, தென் அகெயின் அதிலிருந்தும் ரெண்டு லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இது ஒன்று, இது ரெண்டு, இது ரெண்டும் மூணு ரைட். அதாவது ஒரு floral axis, அதிலிருந்து two lateral flowers, then again from that again two lateral flowers. This is known as compound dicacial cyme. The next one are the polycacial cyme. polycacial cyme அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, இதிலிருந்து ரெண்டு வந்திருக்குன்னு, இதிலிருந்து this again gives rise to two branches right. இங்க பாருங்க, single floral axis ending in a flower, again two lateral flowers arising from it. அதிலிருந்து ரெண்டு சைடில் ரெண்டு வருது. அகெயின் இப்போ இதிலிருந்து நம்ம இதில் வந்து என்ன பார்த்தோம், ரெண்டு வருதுன்னு பார்த்தோமா, அந்த ரெண்டுமே அகெயின் gives rise to another two flowers. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், ஒன்று ஃபஸ்ட்டு வந்துருச்சு, தென் அகெயின் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ரைட், இது ரெண்டும் ரெண்டு, தென் அகெயின் ஹியர் யூ குட் ஃபைண்ட் தி தேர்ட் ஒன், அகெயின் ஸ்பிளிட் ஆச்சு, அகெயின் இட் டிவைட்ஸ் டு ஃபார்ம் தி ஃபோர்த் ஒன். clear? This is known as compound or polycacial cyme அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். The next one are the mixed inflorescence. இந்த mixed inflorescence எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. First one are the thyrsus. இந்த thyrsusல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as raceme of cymes. நம்ம raceme of raceme பார்த்தோம், என்னது அது, பானிக்கல்
ரெசிம் ஆஃப் ரெசிம் இஸ் தி பானிக்கல். அதாவது ரெசிம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், சைட்லேருந்தும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ரெசிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். வேராஸ் இன் தி கேஸ் ஆஃப் மிக்ஸ்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் தைரசஸ் வி கால் தம் ஆஸ் ரெசிம் ஆஃப் சைம்ஸ். ஏன் இப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் எ ரெசிம் இன்ஃப்ளாரசன்ஸ், மேலே ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துக்கிட்டே தான் போகும். பட் இது சைடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைம் ஃப்ளவர்ஸ், சைமோஸ் ஃப்ளவர்ஸ். ஓகே, அப்போனா என்ன ஆகும், இட் டசன்ட் க்ரோ. இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகி இட் ஸ்டாப்ஸ் டு எண்ட், ரைட்? ஸோ வி கால் தம் ஆஸ் ரெசிம் ஆஃப் சைம்ஸ். ரெசிம் சைடில் சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி growth ஸ்டாப் ஆகிடும். ரெசிம் ஆஃப் சைம்ஸ், திஸ் இஸ் நோன் ஆஸ் தைர்சஸ். அண்ட் தி லாஸ்ட் டைப் இஸ் தி வெர்டிசிலாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிசிலாஸ்டர் இன்ஃப்ளாரசன்ஸ். இந்த வெர்டிசிலாஸ்டர் இன்ஃப்ளாரசன்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சில் ரீஜியன், நம்ம ஆக்சில்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆக்சில் ரீஜியனில் 2 சைம் ப்ரொடியூஸ் பண்ணும், மோனோகேஷியல் சைம் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும். இந்த மோனோகேஷியல் சைமில் அகெயின் யூ குட் ஃபைண்ட் தி ஸ்கார்பியாய்ட் சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். 2 சைட்லேருந்தும் யூ குட் ஃபைண்ட் தி ஸ்கார்பியாய்ட் சைம்ஸ். பாருங்க, ஒரு ஓல்டு ஃப்ளவர், இதோடைய சைடில் நீங்கள் பாருங்கள், இந்த சைட் இப்போது இதிலிருந்து இந்த பக்கம் வந்திருக்கு, பட் அகெயின் இதிலிருந்து இந்த பக்கம் வந்திருக்கு, ஜிக்ஸாகாக ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் நோன் அஸ் ஸ்கார்பியாய்ட் மோனோகேஷியல் சைம்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்கார்பியாய்ட் மோனோகேஷியல் சைம் 2 சைட்லையுமே, இந்த மோனோகேஷியல் சைமோடைய 2 சைட்லையுமே ப்ரொடியூஸ் ஆகும். சிமிலர்லி இந்த மோனோகேஷியல் சைமுடைய 2 சைடில் இருந்தும் யூ குட் ஃபைண்ட் தி ஸ்கார்பியாய்ட் மோனோகேஷியல் சைம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாதிரி பஞ்சாக இருக்கும், ஒரு நோட் ரீஜனை சுற்றி ஒரு மாதிரி பஞ்ச் கிளஸ்டராக இருக்கும் இன்ஃப்ளாரசன்ஸ். Such an inflorescence is known as verticillaster inflorescence, mixed type of inflorescence. And the last category are the special type of inflorescence. இந்த special type of inflorescenceல first நம்ம பார்க்கக்கூடியது சயாத்தியம். இந்த சயாத்தியம்ல இது மொத்தமே பார்க்கறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். பட் நோ, இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ளவர். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அண்ட் ஹைபாந்தியம் ஆர் ஹைபாந்தோடியம். ஹைபாந்தியம் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் பிகாஸ் ஹைபாந்தோடியம் இங்கே நம்ம செகண்ட் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ ஹைபாந்தியம். இந்த ஹைபாந்தியமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் திஸ் யூ குட் ஃபைண்ட் தி மேல் ஃப்ளவர்ஸ், மெனி மேல் ஃப்ளவர்ஸ். இது ஒன்றுமே ஒரு மேல் ஃப்ளவர். ஓகே, வேராஸ் இது ஃபுல்லாக ஒரு கவர்டு ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். வேராஸ் ஃப்ரம் தி டிப், இந்த ஹோல் வழியாக ஒரே ஒரு சிங்கிள் ஃபீமேல் ஃப்ளவர் அரைஸ் ஆகும். இப்போ இட்ஸ் எ சிங்கிள் ஃபீமேல் ஃப்ளவர். வேராஸ் இது பார்த்தா எப்படி இருக்கும்னா, நம்ம ஆண்ட்ரீஷியம் மாதிரி இருக்கும், லைக் இதெல்லாமே ஸ்டேமன்ஸ் மாதிரியும், இது நம்ம ஸ்டிக்மா மாதிரியும் இருக்கும். பட் தட்ஸ் நாட் தி கேஸ். ஈச் ஒன் இஸ் அ மேல் ஃப்ளவர் அண்ட் திஸ் ஒன் இஸ் த ஃபீமேல் ஃப்ளவர். இந்த இன்ஃப்ளாரசன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, சயாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் தி கவரிங் பிராக்ட். ஓகேவா, இந்த பிராக்ட் தான் which gets covered in and becomes a fleshy like structure. Okay, the next one is the hypanthodium. Hypanthodium இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, you could find the fleshy structure. உள்ளுக்குள்ள இப்படி ஒரு fleshy structure present ஆகியிருக்கும். இதுக்குள்ள இந்த இடத்துல you could find the male flowers in the periphery, whereas the neutral flowers இங்கே இருக்கும். Neutral flowers இங்கே இருக்கும். And at last you could find the female flowers in the bottom. Okay, this condition is known as hypanthodium அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம், இந்த ஃபைக்கஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல திஸ் ஹோல் இஸ் நோன் அஸ் ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹோலுக்கு. ஸோ யூ குட் ஃபைண்ட் தி மேல் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹியர் அட் தி பாட்டம் யூ குட் ஃபைண்ட் தி ஃபீமேல் ஃப்ளவர்ஸ், மிடில் யூ குட் ஃபைண்ட் தி நியூட்ரல் ஃப்ளவர்ஸ். அண்ட் தி லாஸ்ட் ஒன் ஆர் தி
சினாந்தியம். இந்த சினாந்தியம்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமிலர் டு தட் ஆஃப் ஹைபாந்தோடியம். ஹைபாந்தோடியம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆகியிருக்கு இல்லையா, பட் whereas in the case of சினாந்தியம் இட்ஸ் a flattened disc like structure. இந்த மாதிரி ஒரு cup shaped structure இல்லாம it's a disc shaped structure. Similarly in the peripheral region you could find the male flowers, whereas in the central region you could find the female flowers. So these are the mixed type of inflorescence. Okay, first one racemose. Racemose அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதோடைய டிப்ல ஃப்ளோரல் பட் வராது, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதை வந்து ஒரு 3 டைப்பாக பிரிச்சிருக்கோம். மெயின் ஆக்சிஸ் இஸ் எலாங்கேட்டட், அதாவது மெயின் ஆக்சிஸ் ரொம்ப எலாங்கேட்டடாக இருந்ததுன்னா என்னென்ன டைப் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி சிம்பிள் ரெசிம். சிம்பிளாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும், சைட்லேருந்து ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். வேராஸ் தி ஓல்டர் ஃப்ளவர்ஸ் ஆர் இன் தி bottom and the new flowers are in the top. Such a condition is known as acropetal succession. Acropetalic succession, அதாவது old flowers bottomல young flowers topல, right? This is known as acropetalic succession. Okay, next one is the spike. Spike are the sessile flowers, அதாவது ரெசிம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், மெயின் ஆக்சிஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், சைடில் செசைல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கேட்கின். பூனையோட வால் மாதிரி இருக்கும், ரைட்? ட்ரூப்பிங்காக இருக்கும், பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். மோஸ்ட்லி யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸாக தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், அதாவது எதர் மேல் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம். ரேராக பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கலாம். Okay, next one are the spikelet, similar to that of a spike, whereas you could find a branching, each one is known as the spikelet. நிறைய coverings present ஆகியிருக்கும், gloom, spelia, lemma, then lodicules, இந்த மாதிரி நிறைய scaly leaf, coverings present ஆகியிருக்கும். Example are the paddy. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா spikelets நம்ம பார்க்கலாம். Next one is the spadix. Spadixல வந்து fleshy axis present ஆகியிருக்கும், அதை சுற்றி sessile flowers இருக்கும், அதை சுற்றி வந்து கலர்ஃபுல்லான ஒரு bract present ஆகியிருக்கும். We call that bract as the spathe அப்படின்னு சொல்லுவோம். And the last one is the panicle, which is also called as the raceme of racemes. அதாவது சென்ட்ரல்ல ரெசிம் வளர்ந்துக்கிட்டே போகும், சைட்லேயும் வந்து ரெசிம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே போகும், which would also be growing. ஸோ ரெசிமை பொறுத்த வரைக்கும் there won't be a floral bud at the tip. ஓகே, ரேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஷார்ட்டண்ட். மெயின் ஆக்சிஸ் வந்து ஷார்ட்டண்டாக இருக்கும், அதாவது ரொம்ப லென்த்தாக போகாது, ஷார்ட்டண்டாக இருக்கும். பட் இந்த ஷார்ட்டண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா டிப்பில் வந்து ஃப்ளோரல் பட் இருக்காது, இட் would be growing. ஓகே, you could classify them as corymb and umbel. Corymbனா என்னன்னு பார்த்தோம், எல்லா இன்ஃப்ளவர்ஸ், அதாவது எல்லா ஃப்ளவர்ஸுமே ஒரு காமன் ஆக்சிஸில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். Corymb is also classified into simple corymb and compound corymb. Umbel எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ்லேருந்து you could find umbrella like structure. Umbelமே you could find the simple umbel and the compound umbel. The next one is the head inflorescence. Head inflorescence பார்த்தீங்கன்னா குளோபோஸாக இருக்கும், அதாவது ஸ்பெரிக்கலாக ஃபுல்லாக சுற்றி இருக்கும். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் தி கேபிட்டுலம். இந்த கேபிட்டுலமில் டிஸ்க் லைக் இருக்கும். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். தி ரே ஃப்ளோரட்ஸ் அண்ட் தி டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் ஆர் present. ஓகே, திஸ் இஸ் அபவுட் ரெசிமோஸ். இதுக்கு அப்படியே சைமோஸ். சைமோஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் சைம். சார் இதில் வந்து ஆக்ரோபெட்டல் அப்படின்னீங்க, அப்போ இதில் பேசி பெட்டாலிக். ஓகே, பேசி பெட்டாலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓல்டஸ்ட் ஃப்ளவர் வந்து டிப்ல இருக்கும், கீழே பேஸ்ல வந்து யங் ஃப்ளவர்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். வி கால் தம் as பேசி பெட்டாலிக் கண்டிஷன். ஓகே, இந்த சைமோஸ்ல பார்த்தீங்கன்னா டிப்ல வந்து ஃப்ளவர் பட் வந்து ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகிடும், மெயின் ஆக்சிஸ் வளர்ந்துக்கிட்டே போகாது. தேர் இஸ் அன் எண்ட் டு தி மெயின் ஆக்சிஸ் வித் த ஃப்ளோரல் பட். சிம்பிள் சைம், சிம்பிளா ஒரு சைம் வரும், அதாவது ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் அதோடைய டிப்ல வந்து ஒரு ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும், சிம்பிள் சைம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹைபிஸ்கஸ் இஸ் தி சிம்பிள் சைம், ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி மோனோகேஷியல் சைம். மோனோகேஷியல் சைம்ல என்ன ஆகும்னா இந்த மெயின் ஆக்சிஸ்ல ஒரு ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும், வேராஸ் ஃப்ரம் அ சிங்கிள் சைட், ஒரு சைட்ல இருந்து யூ குட் ஃபைண்ட் தி லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆர் தி லேட்ரல் ஃப்ளவர்ஸ். இதையும் நம்ம 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஹெலிகாய்ட். ஹெலிகாய்டில் ஒரு சைட்ல இருந்தே அதே சைட்லேயே மெயின்டைன் ஆகும்,
ஒரு சைட்லேருந்து ஃப்ளவர் வந்து அதிலிருந்தே ஃப்ளவர்ஸ் மெயின்டைன் ஆகும், ஒரு ஸ்பைரல் ஷேப் ஃபார்ம் ஆகும். அதனால தான் we call them as helicoidal monocacial cyme. Whereas the next one is the scorpioid. இந்த ஸ்கார்பியாய்டில் ஒரு சைட்லேருந்து தான், அதாவது இந்த மெயின் ஃப்ளோரல் ஆக்சஸ்லேருந்து ஒரு சைடில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இட் ஃபார்ம்ஸ் அ zigzag பேட்டர்ன். இந்த ஒரு இதிலிருந்து இப்போது இதிலிருந்து இந்த சைடு வந்திருக்கு, ரைட், டுவர்ட்ஸ் தி ரைட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கு. அப்போ அடுத்த இதில் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அகெயின் டு தி ரைட் ஹேண்ட் சைடு, ரைட். இந்த மாதிரி zigzag பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். we call them as scorpioid monocacial cyme. the next one is the simple dicacial cyme. dicacial cymeல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ல வந்து ஒரு ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும் மெயின் ஆக்சிஸில், சைடில் 2 ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும். டைகேஷியல் சைம், 2 சைட்லையுமே, இதில் வந்து ஒரு சைடில் வரும், இதில் 2 சைட்லையுமே வரதுனால we call them as டைகேஷியல் சைம். இதில் சிம்பிள் இருக்குது, காம்பவுண்ட் இருக்குது. இந்த சிம்பிளில் வந்து this is an unbranched, சைடில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும். whereas in the case of compound dicacial cyme, இந்த சைடில் ப்ரொடியூஸ் ஆகிறதும் இட்ஸ் அகெயின் branched. அதோடைய 2 சைட்லேருந்துமே திரும்பி அகெயின் யூ குட் ஃபைண்ட் தி ஃப்ளவர்ஸ். தி லாஸ்ட் ஒன் ஆர் தி பாலிகேஷியல் சைம். இந்த பாலிகேஷியல் சைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அகெயின் இந்த சைடில் வரக்கூடிய 2 பிரான்ச்லேருந்தும் அகெயின் யூ குட் ஃபைண்ட் 2 lateral branches. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளஸ்டராக இருக்கும். we call them as polycacial cyme. and the last one we saw is mixed inflorescence. அதில் 2 டைப் இருக்குது. thyrsus, which is also called as the raceme of cymes, because raceme வளர்ந்துக்கிட்டே போகும். சைடில் வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைமோஸ் ஃப்ளவர்ஸாக இருக்கும். whereas in the case of verticillaster பார்த்தீங்கன்னா நோடல் ரீஜியனில் 2 மோனோகேஷியல் சைம், அதிலிருந்து 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியாய்டியல் சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு கிளஸ்டராக ஒரு பஞ்சி அப்பியரன்ஸ் கொடுக்கும் in the case of verticillaster. and the last type are the special inflorescence. it is classified into 3 types: the Cyathium, Hypanthodium and Cynanthium. in the first one, Cyathiumல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பட் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த பிராக்ட் வந்து ஃப்ளெஷி லைக் ஸ்ட்ரக்சர் வரும். உள்ள மெனி மேல் ஃப்ளவர்ஸ் அண்ட் a single ஃபீமேல் ஃப்ளவர் கம்மிங் அவுட் ஆஃப் தி ஆஸ்டியூல். அந்த டிப்ல இருந்து ஒரு ஃபீமேல் ஃப்ளவர் வெளியில் வரும். that case is known as Cyathium. whereas in the case of Hypanthodium, இதே மாதிரி ஒரு fleshy cup like structureக்கு உள்ளேயே you could find the male flowers in the top, the neutral flowers in the middle and the female flowers in the bottom. example is Ficus. and the last one is the Cynanthium. the Cynanthium Hypanthodium மாதிரி தான். whereas in the case of Cynanthium, it's a flattened disc like structure. இதில் வந்து peripheral you could find the male flowers and in the central region you could find the female flowers. இது ஒரு disc like structure தான். okay, whereas in the case of Hypanthodium, it is a cup like structure, but the functionality behind both are the same. so these all about the inflorescence. okay, next வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து அதிலிருந்து ஒரு பூவை மட்டும் எடுத்து வச்சு உள்ளே என்ன இருக்குது, பூவோட டைப்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தி நெக்ஸ்ட் கிளாஸ் would be on the flower. okay, before ending this session, again I am reminding you, if you guys are interested in offline class, come join with us in our Anna Nagar Center at Chennai. The link is below in the description. and before ending, don't forget to subscribe to Vedantu Neat Tamil channel. Varta!